Morning students. Today we are going to learn about web server installation and configuration files. Web server software that runs on server hardware. So web server software பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஹார்ட்வேரில் வந்து ரன் ஆகுது. So it governs the server side scripting compilation into an intermediate bytecode that is then interpreted by the runtime engine. இப்போ இந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் ஹார்ட்வேர்க்காக ரன் ஆகுது. இது பார்த்திங்கன்னா சர்வர் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்டிங் கம்பைலேஷனை பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட் அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுது என்னவா அப்படின்னு பார்த்திங்கன்னா பைட் வைஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுது. யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டர். ஸோ அதை யார் மூலயமா பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரன் டைம் என்ஜின். ஸோ ரன் டைம் என்ஜின் மூலயமா பைட் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேர் தான். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சர்வர் ஹார்ட்வேரில் ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர். ஓகே. So web server software is available as open source or licensed version in the market. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஓப்பன் சோர்ஸாகவே கிடைக்குது. ஸோ நம்ம ஃப்ரீயாக நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் லைசன்ஸ்டு வெர்ஷனாகவும் நமக்கு கிடைக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப் சர்வர் சாஃப்ட்வேர் வந்து பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. ஸோ அப்பாச்சி சாஃப்ட்வேர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். Recent statistics of web server usage depict that more than 130% websites are running under the open source web servers such as Tomcat, Apache, Nginx, etc. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கக்கூட இப்போ நம்ம கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா 130% ஆஃப் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வெப் சர்வர்ஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபேமஸாக பார்த்தீங்க அப்படின்னா டாம்கேட், அப்பாச்சி அண்ட் நெகின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்கள் ஸோ எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இதோடைய யூசேஜ் வெப் சர்வருடைய குளோபல் யூசேஜ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அப்பாச்சி. ஸோ அப்பாச்சி பார்த்தீங்க அப்படின்னா 45.2%. அது மாதிரி நெகின்ஸ்னு பார்த்தோன்னா 40%. மைக்ரோசாஃப்ட் IIS 9.3%. Lightspeed 3.5%, Google servers 0.9%, Node.js 0.5%, Tomcat 0.4%, Apache Traffic Server 0.4%, Idea Web Server 0.3%, Tenjin 0.1%, Cowboy 0.1%, LightTBD 0.1%. ஸோ இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் சம் வெப் சர்வர் குளோபல் யூசேஜ் என்னன்றதை மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ வெப் சர்வர்ஸ் வந்து பாப்புலராக வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் அப்பாச்சி HTTPD வெப் சர்வர் அண்ட் PHP மாடியூல் இன் விண்டோஸ் சர்வர் மிஷின். ஸோ நமக்கு இங்கே வந்து சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாச்சி வெப் சர்வரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளுடைய சிஸ்டத்தில் அண்ட் அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றதையும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நாம் அப்பாச்சி HTTPD எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோ டு அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வெப்சைட் அண்ட் டவுன்லோட் த HTTP வெப் சர்வர். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு போகலாம். அங்கே போய்ட்டு HTTPD வெப் சர்வர் சாஃப்ட்வேர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பார்த்து என்ன வெப்சைட் பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ httpd.apache.org download.cjn கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அது டவுன்லோட் ஆகும். After downloading .msi file from Apache Foundation website, user launches .msi file and click next and next button to finish installation on server machine. ஸோ நம்ம வந்து இந்த வெப்சைட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்த்து கொடுத்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட MSI ஃபைல் பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வெப்சைட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது யூசர் லான்ச்சஸ் த MSI ஃபைல். ஸோ போயிட்டு நம்ம அந்த ஃபைலை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அண்டு கிளிக் ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதை லான்ச் பண்ணிட்டோம். அண்ட் அதை வந்து கிளிக் நெக்ஸ்ட் அடுத்து அகன் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டு ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்மளுடைய சர்வரில் இப்போ அது இன்ஸ்டால் ஆகிடும்.
The software takes a default port number 130 or 130130. ஸோ அதோடைய சாஃப்ட்வேர் வந்து டிஃபால்ட்டாகவே போர்ட் நம்பர் என்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 or 130130ன்றதை எடுத்துக்கும். Once the user finish, the web server software is installed and configured on server hardware machine as a service. ஸோ நம்ம ஒரு தடவை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப் சர்வர் நம்ம சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நம்மளுடைய ஹார்ட்வேர் மிஷின், அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சிரும். Step 3. To test the installation of Apache HTTPD web server, enter the following URL from your web browser which is installed in your client machine. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட Apache HTTPD வெப் சர்வரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து URL வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த URLை வந்து நம்மளோட வெப் ப்ரௌசரில் எந்த வெப் ப்ரௌசர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஸோ நம்ம கிளைண்ட் மெஷினில் போயிட்டு நாம் வந்து இந்த URLை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ என்ன URL பாருங்கள், HTTPS லோக்கல் ஹாஸ்ட் அதில் 130 ஆர் HTTPS லோக்கல் ஹாஸ்ட்டில் 130.130. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட் பேஜ் தட் சேஸ் இட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சினாலே நமக்கு வந்து ஸோ நம்மளுடைய வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. 4th ஸ்டெப் பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கேன் ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட் த வெப் சர்வர் சர்வீஸ் அட் எனி டைம் வே விண்டோஸ் கண்ட்ரோல் பேனல். ஸோ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன், அதை கண்ட்ரோல் பேனலில் போய் ஃபுல்லாக நம்ம செட்டிங் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது யூசர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது யூசரை பொறுத்து. ஓகே. ஒன்ஸ் த சர்வீசஸ் ஸ்டாப்ஸ், த கிளைண்ட் மெஷின் வில் நாட் ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ஃப்ரம் சர்வர் மிஷின். ஸோ இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையானப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் மெஷினை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நம்ம சர்வீஸ் வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் வந்து சர்வர் மெஷின்லேருந்து ரிசீவ் ஆகாதுன்றாங்க. நம்மளுடைய கிளைண்ட் மெஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட சர்வர்லேருந்து நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. வெப் சர்வர்ஸ் கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல் httpd.configuration is located in the configuration directory under the Apache installation directory. ஸோ நம்ம வெப் சர்வரோட கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷன், அதாவது CONFன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ நம்மளோட கான்ஃபிகரேஷன் டைரக்டரியில் தான் வந்து அது இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுத்து நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கணும். எடிட் திஸ் ஃபைல் அண்ட் எனேபிள் த PHP மாடியூல் டு ரன் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ எனேபிள் த PHP மாடியூல் எனேபிள் பண்ணாலும் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் வந்து அது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதில் தான் போய் பண்ணணும். ஓகே. ஸோ PHP நம்ம ஃபைலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படிலாம் வந்து PHP ஃபைலை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மெத்தட்ஸ் தெரிஞ்சதுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வெப் வந்து வெப்பேஜ் வந்து நம்மளே டெவலப் பண்ணலாம். வெப்பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா VB ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, VB ஸ்கிரிப்ட் அதுவும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட், அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் PHP. ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வெப் பேஜை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க.
Web development concept describes in detail about website development and hosting through network, internet or intranet. ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எதில் இருக்குன்னா நம்ம இன்டர்நெட்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் அப்படின்ற இதில் நம்மளுடைய இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட்டில் நாமளே போய்ட்டு அதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் என்ன, அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸையும் நாம் வந்து இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். The process of development also includes web content generation, web page designing, website security and so on. ஸோ இதுக்குள்ளே வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஹாஸ்டிங்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பாங்க. எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா வெப் கண்டென்ட் ஜென்ரேஷன், ஸோ வெப் கண்டென்ட்டோட ஜென்ரேஷன் என்ன, ஸோ ஹவு டு வெப் பேஜ் டிசைன், ஸோ எப்படி நம்ம வெப் பேஜ் டிசைன் பண்ணுறது, அண்ட் வெப்சைட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ அதை பற்றி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹவு PHP ஸ்கிரிப்ட் ஒர்க். ஓகே, ஸோ எப்படி நமக்கு PHP ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வெப்சைட் ஆர் வெப் பேஜ் இஸ் டெவலப்டு பை த ப்ரோக்ராமர் யூஸிங் PHP ஸ்கிரிப்ட். ஸோ நம்மளுடைய வெப்சைட் அப்படி இல்லாட்டி வெப்பேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்மளோட வெப்பேஜ் வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர். ஸோ நாம் தான் வந்து அதை டெவலப் பண்ணுறோம். யூசர்னால் ப்ரோக்ராமருக்காக சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராமர் தான் வந்து அதை டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி இதில் நம்ம கொடுத்துருக்க லெசன் வந்து PHP ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். Finally, the entire website codes are moved to web server பார்த்தீங்கன்னா remote server machine. ஸோ நாம் வந்து க்ரியேட் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் கோடிங் பேஜ் இருக்குல்லையே அந்த கோடிங், ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப் கோட் எல்லாமே ஸோ எங்கே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவ் டு வெப் சர்வர் பாத் இன் ஏ ரிமோட் சர்வர் மிஷின். ஸோ அது எல்லாமே ஸோ அங்கே தான் வெப் சர்வர் மிஷினுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே இது பண்ணுவோம். From client side, the end user opens a browser, types the URL of the website or web page and initiate the request to remote server machine over the network. ஸோ கிளைண்ட் சைடில் இருக்கக்கூடிய அங்கேருந்து ஸோ எண்ட் யூசர் ஓப்பன் ஏ ப்ரௌசர். ஸோ ஃப்ரம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், கிளைண்ட் சைட்லேருந்து. ஸோ அதை பார்த்திங்கன்னா எண்ட் யூசர் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஏ ப்ரௌசர், அங்கே போயிட்டு டைப் த யூஆர்எல், நம்மளோட யூஆர்எல் பார்த்து என்னவோ நம்மளோட யூஆர்எல் வந்து நம்ம வெப்சைட்லேயும் அது நம்மளுடைய வெப்பேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ டைப் பண்ணியாச்சு. அண்ட் இனிஷியேட் த ரெக்வஸ்ட் டு ரிமோட் சர்வர் மிஷின் ஓவர் த நெட்வொர்க். ஓகே, ஸோ நம்ம கொடுத்த உடனே ஸோ நெட்வொர்க்கில் நம்ம கொடுத்துட்டோம். ஆஃப்டர் ரிசீவிங் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் கிளைண்ட் மிஷின், த வெப் சர்வர் ட்ரைஸ் டு கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் த PHP கோட் விச் இஸ் அவைலபிள் இன் ரிமோட் மிஷின். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்த உடனே நம்ம கிளைண்ட் மெஷின்லேருந்து வெப் சர்வர் என்ன பண்ணுவோம், ஸோ அந்த கோடிங்கை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுவோன்னா கம்பைல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும். என்ன அப்படின்னா PHP கோடாக வந்து ட்ரான்ஸ்லேட், அதை இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணும். விச் இஸ் அவைலபிள் இன் ரிமோட் மிஷின். ஓகேங்களா. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரிமோட் மிஷின். ஓகே, ஸோ அதில் இருக்கும். நெக்ஸ்ட், a response will be generated and send back to the client machine over the network from web server. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கோட் நம்மளோட PHP கோடாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சென்ட் பேக் டு த கிளைண்ட் மெஷின். ஸோ வெப் சர்வர் மூலயமா நம்மளுடைய கிளைண்ட் மெஷினுக்கு கிளைண்ட் மெஷின் அப்படின்றது நம்மளோட கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து திரும்ப நம்மளோட கோடிங் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஃபைனலி த ப்ரௌசர் விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் த கிளைண்ட் மெஷின் ரிசீவ்ஸ் த ரெஸ்பான்ஸ் அண்ட் டிஸ்பிளே த அவுட்புட் டு யூசர். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா ஸோ கிளைண்ட் மெஷினில் வந்து ரிசீவ்ஸ் த ரெஸ்பான்ஸ் அண்ட் டிஸ்பிளே த அவுட்புட், நாம் கொடுத்த அந்த கோடிங்க்கான அவுட்புட் என்னவோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து 4.8 ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. PHP சின்டெக்ஸ் என்ன, அதுக்கு எப்படி கோடிங் எழுதுறது நம்ம தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். ஸோ இதுதான் பாருங்கள், இந்த ஃபிகர் பாருங்கள். ஸோ கிளைண்ட் ப்ரௌசர், ஸோ கிளைண்ட் ப்ரௌசரில் நம்ம எந்த ப்ரௌசர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துருக்காங்க.
ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, கூகுள் க்ரோம் கொடுத்துருக்காங்க, ஸோ மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட் ப்ரௌசர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாச்சி ஏஎஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை பிஹெச்பி. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் Oracle. ஸோ இதுலேருந்து ஸோ நம்மளுடைய சர்வர் பாருங்கள். ஸோ சர்வர்லேருந்து நம்ம சர்வருக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலிமா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரெக்வஸ்ட் பண்ண உடனே எது மூலியமான ஏதோ ஒரு நம்மளுடைய வெப் சர்வர், அதாவது நம்மளுடைய வெப்சைட். ஸோ சர்வருக்கு நம்மளுடைய வெப்சைட் எதுனா அப்பாச்சி, ஓகேங்களா. ஸோ இது மூலிமா தான் நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய சாஃப்ட்வேர். ஸோ ப்ரௌசர் மூலியம் ஸோ ரெக்வஸ்ட் பண்ணோடனே அது போயிட்டு என்ன பண்ணும், பிஹெச்பி கோடிங்காக சேஞ்ச் பண்ணி ஸோ டேட்டாஸை கேதர் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப நமக்கு அதே ப்ரௌசர் மூலிமா நமக்கு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி சின்டெக்ஸ். ஸோ பிஹெச்பி சின்டெக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.